நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சோமஸ் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1/4 கிலோ கோதுமை மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா பொடியாக வந்து சர்க்கரை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் பொட்டுக்கடலை, கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள், கொஞ்சம் போல் தேங்காய் துருவல் வந்து மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் போல் வந்து உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூடயே கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா கையில் வந்து ஒட்டாமல் இருக்கும். கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். சோமஸ்க்கு உள்ள வைக்கிற வந்து ஸ்டஃப்பிங் வந்து ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை வந்து எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை அப்படியே அரைச்சி சேர்த்திங்கன்னா ஒரு வாசனை வரும். அதனால் லைட்டாக வறுத்து வந்து சேர்த்துக்கலாம். மீடியமாக வச்சுட்டு வந்து வறுத்துக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் வறுத்தா போதும். 1 நிமிஷம் வறுத்தா போதும். அந்த பொட்டுக்கல்லையோட வாசனை வரும். அப்போ வந்து எடுத்துக்கலாம். வந்து தட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ இதே கடாயில் வந்து தேங்காய் வந்து வறுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 பத்தா இருக்கும் தேங்காய். தேங்காயில் உள்ள இந்த தண்ணியெல்லாம் போகணும், அதுக்காக வறுக்கிறோம். இல்லைன்னா வந்துட்டு சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் சோமஸும். அதனால் வறுத்துக்கிறோம். சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். தேங்காய் வந்து வறுபட்டுருச்சு. இப்போ வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி வரும். வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். சிம்லேயே வச்சுட்டு தான் செய்யணும். இப்போ ஒரு மிக்சியில் பொட்டுக்கல் இப்போது எடுத்து போட்டிருக்கேன். வந்து கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ ஒரு தட்டில் அரைச்சி வச்சுருக்க அந்த பொட்டுக்கல்லையை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வாசனைக்காக கொஞ்சம் போல் ஏலக்காய் நான் முன்னாடி ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் வந்து பொட்டுக்கல்லையோடு இல்லைன்னா சர்க்கரையோடு போட்டு வந்து அரைச்சிக்கலாம். இது கூட வந்து கொஞ்சம் போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். பாருங்கள், இதே போலே இப்போ வந்து எல்லாத்தையுமே செய்யலாம். நான் வந்து குட்டி குட்டி உருண்டை வந்து தனித்தனியாக பிரித்து வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து 2 சைடு வந்துட்டு கொஞ்சம் போல் மாவு தடவிக்கங்க. தடவிட்டு சப்பாத்தி கட்டையில் வந்து ஊற்றிக்கலாம். சப்பாத்தி மட்டா இப்போ ஊற்றியாச்சு. இப்போ வந்துட்டு ஸ்டஃப்பிங் வந்து உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி மூடிக்கோங்க. மூடிட்டு இந்த ஓரங்களில் தண்ணி வச்சுட்டு மூடிக்கலாம். அப்போ தான் நல்லா ஒட்டும். பாருங்கள், அது வந்து நான் கையால் அந்த மாதிரி வந்து பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது வந்து ஒன்று வந்து உருட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து மூடி வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெட்டுற மாதிரி எடுத்துக்கோங்க. வந்துட்டு சுற்றி உள்ள மாவு வந்து எடுத்துருங்க. இப்போ இதில் வந்து ஸ்டஃப்பிங் வந்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மூடிக்கோங்க. ஓரத்தில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இதை வச்சுட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லா டிசைன் மாதிரி வந்துடும். பாருங்கள், இதே போலயே எல்லாத்தையுமே செய்து வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், மீடியமாக வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்தோடனே இப்போ வந்து எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நான் என்னோட பதிவு பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.